எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் மீடியமாக வதங்கணும். துண்டு கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இதோட வரமிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் தேங்காய் பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம சேர்த்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பீட்ரூட் வேக வைக்கும்போது உப்பெல்லாம் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதுவும் கலந்துட்டு கறி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி மசாலா வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை எப்படி பண்ணுறதுன்னு. அது கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். பீட்ரூட் 2 பீட்ரூட்டு 5 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப சின்னமாக சாப்பரில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா இதெல்லாமே நல்லா இதில் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மசாலா இதெல்லாம் நல்லா இதோட நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது இந்த பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி தேங்காய், இந்த கறி மசாலா பொடி இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷுக்கு தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நாளைக்கு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.